அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இப்போ தேவைப்படுற ஒரு விஷயம்தான். நம்ம சில பேர் கிட்ட இது நல்லாவே இருக்கும், சில பேர்கிட்ட என்னடா நமக்கு ஏண்டா இல்லை அவங்க மட்டும் எப்படா இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோருக்குமே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் என் மூலயமா நம்ம சேனலில் உங்களை தேடி வரும். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அப்படி என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி என்ன நம்ம எதை பார்த்து நம்ம ரொம்ப மனசு கஷ்டப்படுவோம் மற்றவங்கள பார்த்து அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, மன தைரியம் இல்லைங்களா? மன வலிமை, மன தைரியம், மன வலிமை. ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை வெற்றிகரமாக முடிக்கணுன்ற மன உறுதி. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான உடல் வலிமை, உடல் உறுதி, இது எல்லாமே நமக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு மந்திரத்தை பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பதிவை பார்க்குற கண்டிப்பாக பெரியவங்க இருப்பீங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், சின்ன பசங்க இருப்பாங்க, பெரிய பசங்க இருப்பாங்க, வயசு பசங்க இருப்பாங்க, யார் வேணும்னாலும் இருப்பாங்க. எந்த பசங்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பயன் தரக்கூடிய, பலன் தரக்கூடிய ஒரு நல்ல மந்திரம், வழிபாடு முறை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அனுமனுடைய காயத்ரி மந்திரம். அனுமனுடைய காயத்ரி மந்திரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டும் இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறீங்களான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது, நான் சொல்கிற வழியில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் அதீதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ இதை என்ன செய்யணும்? நம்ம குழந்தைங்களை நிறைய பேர் நல்ல திறமையானவங்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த திறமையை வெளிக்கொணர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். குழந்தைங்க நான் சொல்கிறது சின்ன பசங்களை பெரியவங்க வரைக்கும் தாங்க சொல்கிறேன். அவங்களுக்கு மனதைரியம் இருக்காது. அது எப்படிடா மற்றவங்க கிட்ட இருக்குது, அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் அவங்க தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறாங்களே, அதனாலேயே அவங்க பேரை தட்டிட்டு போயிடுறாங்களே. அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். பள்ளிகளில் பார்த்துருப்போம், ஆஃபீஸில் பார்த்துருப்போம், காலேஜில் பார்த்துருப்போம், நம்ம வேலை பண்ணுற அந்த தொழில் ரீதியாக இருக்க இடங்களை பார்த்துருப்போம், எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போங்க. நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்தால் கூட சரி, உங்களுக்கு சரிசமமாக இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஏங்கி இருப்பீங்க. இவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி அவங்களோட மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க, இவங்களோட ஐடியா விட என்னோட ஐடியா எவ்வளோ நல்லா இருக்கே, ஆனால் என்னால் சொல்ல முடியலையே, என்னுடைய திறமையை வெளிக்கொணரவே முடியலையே அப்படின்னு ஏங்குற உங்கள் எல்லோருக்கும் தான் இந்த பதிவுங்க. சரி, இப்போ இந்த காயத்ரி மந்திரம், நான் இந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்காக தரேன். அனுமனுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது, தினமும் பாராயணம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களையும் அறியாமல் உங்கள் மன உறுதி அதிகரிக்கும், மேம்படும், உடல் உறுதியும் மேம்படும், மன தைரியம், எந்த விஷயத்தை ஒரு விஷயத்தில் கால் எடுத்து வச்சாலும் அதை வெற்றிகரமாக தான் முடிச்சுட்டு கீழே இறங்குவேன் அப்படிங்கிற மன உறுதி, எந்த நிலையிலுமே சட்டுன்னு மனம் தளர்ந்து போற விஷயம் இருக்காது. மன உறுதி, மன தைரியம் எல்லா விதத்திலையும் இருக்கும். அதாவது நல்ல விஷயங்கள்ல மட்டும்தான். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பா அனுமனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னு பாக்குறீங்கன்னா, பக்தர்கள்ல பக்தன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல தலை சிறந்த பக்தனா விளங்குறதே இந்த அனுமன் மட்டும்தாங்க. அனுமனை நம்ம தெய்வமா வழிபடுறோம். ஆனா அந்த அனுமனே ஒரு தெய்வத்தின் பால் தன்னோட பக்தி சிரத்தைய அப்படி காட்டியிருக்காரு, அப்படி உருக பக்தியை கொட்டியிருக்காரு அப்படின்னா அது ஒருத்தர் அனுமன் மட்டும்தாங்க. ராமபிரான் மேலே இருந்த பக்தியின் காரணமாக அவருடைய மனைவியான சீதை பிராட்டியும் தன் மனதில் தன்னுடைய மார்பில் கிழிச்சி தன் மனதில் இருக்காங்க பாருங்க, என் மனதில் இருக்கவங்க நீங்கள் மட்டும்தான் காமிச்ச ஒரு பக்தி சிரத்தைக்கு எடுத்துக்காட்ட விளங்கினவர் அனுமன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அனுமனை அவரே ஒரு பக்திக்கு எப்படிப்பட்டவர், ஒரு உதாரணமாக இருக்கிறவர், அவ்வளோ பக்திக்கு உதாரணமாக இருக்க அவரை நாம பக்தி சிரத்தையோட வழிபாடு செய்யும் பொழுது அவர் நமக்கு திரும்பி பார்க்காம இருப்பாரா? அவரே ஒரு பக்தர். அப்ப அவருக்கு நம்ம பக்தரா இருக்கும் பொழுது அதற்குரிய பலனை நமக்கு தராம இருக்க மாட்டாரு. அதுவும் இந்த காயத்ரி மந்திரத்துல நம்ம அனுமனை பற்றி மட்டும் நம்ம மந்திரம் சொல்லல, ராமபிரானை பற்றியும் நம்ம சொல்றோம்.
அதாவது ராமபிரானுடைய பக்தனே அப்படின்னு அவரை பெருமையாக சொல்கிறோம். அவருக்கு அனுமன்னு சொல்கிறத விடவும் ராமபிரானின் பக்தன்னு சொல்கிறதுல தாங்க அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார். ராமபிரானோட பக்தனே, நான் உன்ன பக்தனாக இருக்கேன், எனக்கு இது செய்யணும் சொல்லும் பொழுது அவரையும் அறியாமல் ஓடோடி வந்து இந்த இடத்துல நின்று நமக்காக அவர் வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அதனால் நமக்கு அனுமன் வந்து எவ்வளவு பக்திமானுங்கிறதுக்கு மேலே எவ்வளவு தைரியசாலி, எவ்வளவு வந்து ஒரு விஷயத்தில் கால் எடுத்து வச்சு அதை முடிக்காமல் இருக்க மாட்டாருங்கிறதுல சீதை பிராட்டிய கொண்டு வரதுக்கு காரணமாக அவர் இருந்தது. அவர் ஒரு பெரிய காரணமாக ராமபிரானுக்கு உதவியாக இருந்தாருங்கிறதுல நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, இல்லைங்களா? முடியவே முடியாது, யாராலுமே முடியாதுங்கிற விஷயத்த கூட அனுமன் நினைச்சாருன்னா முடிச்சு காட்டுவார். உயர்ந்து நின்னவரும் அவர் தான். ஒரு பெரிய அரக்கியோட வாய்க்குள்ள பூந்து அவளை கொன்றவரும் அவர் தான், இல்லைங்களா? அதனால அனுமன் நினைச்சா எதை வேணா சாதிப்பாரு, எப்படி வேணா செய்வாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு செயல்ல வெற்றி பெறணும், தான் எடுத்த செயலில், தான் கால் வைத்த செயலில் வெற்றி பெற்றுதான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு நல்ல திறமையான நல்ல ஒரு மனப்பான்மை கொண்டவர் தான் இந்த அனுமன், இல்லைங்களா? ஒரு விஷயத்த இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெட்டிடுவானா வேரோட பிடுங்கிக்கிட்டு வருவான்னு, அந்த மாதிரி ஆளு தான் அனுமன். சாதாரணமாக ஒரு மூலிகை எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலாக அந்த மலையையே பிடுங்கி கொண்டு வந்தவர் இல்லையா, அதுவும் பக்திக்காக கொண்டு வந்தவர் இல்லையா? இவ்வளவு சிறப்பான ஒரு பக்தி மானான அனுமனை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது அவருடைய மந்திரத்தை நம்ம வந்து உச்சரிக்கும் பொழுது, பாராயணம் செய்யும் பொழுது அவர் ஓடோடி வருவார். ஓடோடி வந்து நமக்கு என்ன தேவைங்கிறத கண்டிப்பாக தீர்த்து வைப்பாருங்க. நம்ம பெருசாக சொத்து வேணும், சுகம் வேணும் அப்படிலாம் கேட்கவே இல்லை. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையானது என்னவா இருக்குது? தைரியம், உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு. நல்ல திறமையாளியாக தான் இருப்பீங்க நீங்கள், ஆனால் அதை வெளிக்கொண்டு வர முடியாத அளவுக்கு முடங்கி கிடப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். 10 பேர் முன்னாடி நீங்கள் 10 11 இல்லாமல் தனித்து ஒரு முதலான ஒரு மனிதனா, அந்த 10 பேரில் தனித்து தெரியக்கூடிய, சிறப்பாக தெரியக்கூடிய ஒரு மனிதனா நீங்கள் நிற்பீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளவு சிறப்பான விஷயத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாங்க இந்த காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்யணும். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே இதை வந்து பாட்டு மாதிரி பழக்கப்படுத்தி விடுங்க. அவங்க எப்பயுமே பாடுற மாதிரி பழக்கப்படுத்தி விடுங்க. காலையில் வந்து சாதாரணமாகவே குழந்தைகள் வந்து, பெரியவங்களை விட குழந்தைகள் வந்து அனுமனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர் வந்து அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து கூடயே இருந்து பார்த்துப்பாரு, எந்த ஒரு கஷ்டத்துலையும் நெருங்கவே விட மாட்டாரு. எந்த ஒரு விஷயமும் கீழே விழுந்தா கூட அவர் வந்து பிடிச்சு அந்த அடிப்படாத பார்த்து பாருங்க. அது வந்து முற்றிலும் உண்மை. நான் வந்து என்னோட மகன் இதில் நான் பார்த்துருக்கேன். என் மகன் வந்து இந்த மந்திரத்தை சின்ன வயசுலேருந்தே சொல்லுவான். இதை நான் தான் பழக்கப்படுத்தி விட்டேன் அவனுக்கு. எனக்கு தெரியும், எனக்கு வந்து எப்படி நான் பழக்கப்படுத்திட்டேன்னு தெரியாது, ஆனால் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நானும் இதை வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மந்திரத்தை சொல்கிற பழக்கம் எனக்கு இருந்ததுங்க. சாதாரணமாக இந்த மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு வந்து எப்படி தைரியம் வரும் நமக்கே தெரியாது, ஆனால் தைரியம் வருங்க. அந்த அனுமன் எவ்வளோ பெரிய உருவம், இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது அவ்வளோ பெரிய உருவத்தின் பக்கத்தில் நீங்கள் வந்து தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. அவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய உருவம் வந்து நிற்கிது உங்கள் பக்கத்தில். அவரோட கால் கட்டவிரல் அளவு கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த அளவில் நீங்கள் நின்றுக்கிட்டு அவரோட கால் கட்டவிரலை தொட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வரும். யோசிச்சு பாருங்க. நம்ம நடந்து போகும்போது நம்முடைய அப்பாவோ அம்மாவோடைய கையை பிடிக்கும் போது நமக்கு வரும் பாருங்க ஒரு தைரியம். அதை விட மேலான ஒரு தைரியத்தை சாதாரண உணர்வின் மூலியமாக இந்த அனுமனுடைய மந்திரமானது நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு பழக்கப்படுத்தி விடுங்க. சும்மா பழக்கப்படுத்தும் போதே அவங்க பழகிடுவாங்க, சொல்லுவாங்க. மற்ற எல்லோரும், சின்ன பசங்க மட்டும் சொல்லணும்னு கிடையாது. இப்போ வரைக்கும் நானும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம வந்து சொல்றதுனால நமக்கு என்ன பலன் நமக்கு தேவையோ அந்த நேரத்தில் அது கண்டிப்பாக அள்ளி கொடுக்கப்படும். உடல்நிலை சரியில்லைனா கூட, உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி
நல்லா இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களையும் அறியாமல் ஒரு உணர்வானது, ஒரு நல்ல உணர்வானது, ஒரு பாசிட்டிவான வைபானது உங்கள் உடம்புல கிரியேட் ஆகுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண்கூட பார்க்கலாம். இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கே அவருடைய அருள் வேணுங்க. அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவர் வந்து உங்ககிட்ட வந்து நின்றுடுவார். அது எந்த சந்தேகமும் இல்லை. இதற்கு விளக்கேற்றணுமா, பூஜை செய்யணுமா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இது எதுவுமே தேவையில்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் சின்ன பசங்களுக்கு கவுண்டிங் வராது. சின்ன பசங்க சொல்லும் பொழுது எண்ணி இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கே நம்ம ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அவங்க இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. எப்பயுமே கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செய்யும் போது அதனுடைய பலன் நல்லபடியாக இருக்குங்கிறது நமக்கே தெரியும் இல்லைங்களா? அதனால் பசங்களை நீ மட்டும் சும்மா பாடுவோம் இல்லையா, சினிமா பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வாயில் அதை சொல்லிகிட்டே இருக்க சொல்லுங்கள். காலைல பூஜை பண்ணுறதில்ல ஒரு வத்தி ஏற்றும் போது இந்த மந்திரத்தை ஒரு 9 முறையோ 11 முறையோ சொல்லு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே அழகாக பாடிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என் மகன் பாடும்போது எனக்கே சிரிப்பு வரும். அப்படியே அது அவன் இஷ்டத்துக்கு வந்து அந்த மந்திரத்தை பாடுவான். சின்ன வயசுலேருந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அவன் மனசு எப்படி இருக்கோ அது பொறுத்து அவன் வந்து அந்த மாதிரி பாடுவான், சொல்லுவான். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பயம் வருது, நம்மையும் அறியாமல் ஒரு பதட்டம் ஏற்படுது அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த பதட்டத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. அது என்ன விஷயமா இருந்தாலும், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாது எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் வைபாக இருந்தாலும் சரி, அதை நம்மை விட்டு விலகிடும். நம்மை சுற்றி நம்மளே வந்து ஒரு பாசிட்டிவான வைபை கிரியேட் பண்ணிப்போம். அது எந்த சந்தேகமும் இல்லைங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த அனுமனுடைய காயத்ரி மந்திரம் இது கண்டிப்பாக நல்ல பலனை தரும். உங்களுக்காக இந்த மந்திரத்தை இதோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓம் வாயுபுத்ராய வித்மஹே ராமபக்தாய தீமஹி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத் தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். ஓம் வாயுபுத்ராய வித்மஹே ராமபக்தாய தீமஹி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத் தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். ஓம் வாயுபுத்ராய வித்மஹே ராமபக்தாய தீமஹி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத் தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். ஓம் வாயுபுத்ராய வித்மஹே ராமபக்தாய தீமஹி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத் தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். ஓம் வாயுபுத்ராய வித்மஹே ராமபக்தாய தீமஹி தன்னோ அனுமன் பிரச்சோதயாத் தன்னோ அனுமன் பிரச்சோதயாத். இந்த அனுமனுடைய காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது அனுமனுடைய அருள் மட்டுமல்ல, ராமரின் அருளும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கும். ஐயன் ராமபிரான் மற்றும் அனுமன் இருவருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த சக்தி வாய்ந்த அனுமன் காயத்ரி மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணுறத பழக்கமாக வச்சுக்கிறதுங்கிறது நல்ல நல்ல பலன்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. நம் உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகரித்து நம் இன்னல்களை போக்கி நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கையை அருளக்கூடியவர் தான் இந்த அனுமன். அதற்குரிய மந்திரம்தான் இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இதை நீங்கள் எழுதி வச்சு படிக்கணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு கஷ்டமான மந்திரம்லாம் கிடையாதுங்க. 2 வரி மந்திரம் தான், ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம். நீங்கள் சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து மனனம் ஆயிடும். அதனால் நீங்கள் வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பள்ளியில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, காலேஜில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை படித்து முடிச்சுட்டேன் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சுங்க, நான் பெரியவங்க அப்படி இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னை விட பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ, உடல் நலத்தில் மேம்பாடு தேவையோ, இல்லை உங்களுக்கு ஒரு தைரியம் வேணுமோ, எல்லாருக்குமே தைரியம் வேணும் தானங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லோருக்குமே, எனக்கும் சரி எல்லோருக்குமே தைரியம், மன தைரியம், மன வலிமை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அது இருந்தாலே நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியும் இல்லைங்களா? இந்த எந்த விஷயம் உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் அது உங்களுக்கு
உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். நீங்கள் கேட்க வேண்டாம், எனக்கு தைரியத்தை கொடு, எனக்கு வந்து உடல் வலிமையை கொடு, நீங்கள் கேட்கவே வேண்டாங்க. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அனுமனுக்கு தெரியும், அவரே கொடுத்துருவாரு. அதனால் இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். மந்திரத்தை மட்டும் உங்கள் மனது எப்படி சொல்லுதோ அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள், அழுத்தி சொல்லுங்கள், மன உறுதியோடு சொல்லுங்கள், அனுமனை நினச்சி மனம் முருகி சொல்லுங்கள், எப்படி வேணால் சொல்லுங்கள். ஆனால் சொல்லும் பொழுது அனுமனுடைய முகம் உங்களுடைய முன்னாடி வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது நீங்கள் பழகிட்டீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லும் போதே உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க, அனுமன் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அது உண்மை, அது நிச்சயம். எப்படி வந்து ராமபிரான் தன்னுடைய அருகிலேயே வந்து அனுமனை வச்சிருப்பாரோ அதே மாதிரி நாம் இந்த காயத்ரி மந்திரம் சொல்கிறது மூலயமா அனுமனை நம்மளுடைய அருகில் வச்சுருப்போம். யோசிச்சு பாருங்கள், அனுமன் நம்ம பக்கத்தில் இருக்காருன்னா வேறு யாரில் நம்ம கூட இருப்பாங்க? ராமபிரான் இருப்பார், சீதா பிராட்டி இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. எப்படின்னா அனுமனுடைய நெஞ்சில் தான், மார்பில் தான் இவங்கெல்லாம் குடியிருக்கிறாங்க இல்லைங்களா? அதனால இவங்க எல்லோருமே நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேர் வந்து என்னை கூட ஏற்கனவே வந்து ஒரு பதிவில் கேட்டிருந்தாங்க, அனுமனுடைய படம் வீட்டில் வைக்கலாமா, சிலை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்குரிய பதிலும் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது அனுமனுடைய சிலையும் படமும் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும். அதுதான், சுத்தமாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். சுத்தமாக இல்லைங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டாங்க. அதுவும் இல்லாமல் சிலைங்கிறது ஒரு சின்ன சைஸ், உங்களுடைய கட்டை விரலை விட சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அதுக்கு நீங்கள் வந்து அந்த சிறிய சிலைக்கு நீங்கள் வந்து அபிஷேகம்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அவருடைய நாள் ஏதாவது வருது, நல்ல நாள், அனுமன் ஜெயந்தி வருது, இல்லை சனிக்கிழமைகளையும், ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ரொம்பவே உகந்த நாள். சனிக்கிழமை சொல்லுவாங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் உகந்த நாள். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமோ இந்த மாதிரி நாட்களில், நல்ல நாட்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெறும் தண்ணியில் பன்னீர் ஊற்றி ஜவ்வாது போட்டு வாசனை பொருட்கள் திரவியங்கள்லாம் போட்டு அவரை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வைக்கிறத பழக்கமாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யலாம். படம் இருக்குங்கிற பட்சத்தில் அதே மாதிரி அந்த மாதிரி நல்ல நாட்களில் அந்த பச்சை கற்பூரமோ ஜவ்வாதோ அந்த படத்தில் தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் பூ வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். ஆண்கள் தாராளமாக செய்யலாம். ஆண்கள் வந்து தாராளமாக செய்யலாம். ஆண் குழந்தைகள் கூட சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பழக்கப்படுத்தலாம். பெண்கள் இந்த மாதிரி சுத்தபத்தமாக இருக்கிற நாட்களில் நீங்கள் செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனுமனுடைய படத்தையோ விக்கிரகத்தையோ வந்து நம்மளுடைய பூஜையில் வைக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கே தெரியாது நம்ம எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருப்போம், வெளியிலேருந்து வரவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க, அவங்க நேராக போய் நம்ம பூஜையில் போகிற அளவுக்குலாம் இருக்குன்னா அது நம்மளே வந்து நமக்கு தவறு இழைச்சிக்கிற மாதிரி தான், நமக்கு தெரியாமையே. அதனால் இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இவங்களுடைய படங்களையோ சிலையோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் சுத்தபத்தமாக இருப்பீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம். இன்னொரு விஷயம், ஆண் குழந்தைங்களாக இருக்காங்கங்கிற பட்சத்தில் பெற்றோர்கள் தயவு செஞ்சு ஒரு சின்ன அனுமனுடைய ஒரு டாலர், சின்ன டாலர் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி, வெள்ளி ரொம்பவே நல்லது தான், வெள்ளியோ தங்கமோ ரெண்டுமே முடியாதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அனுமன் கோவிலுக்கெல்லாம் போகும்போது அங்கே சின்ன டாலர் வாங்குவோம் இல்லையா, அதை மட்டும் மாட்டி விடுங்க போதும். கழுத்தில் சிவப்பு கயிறாக இருந்தாலும் சரி, எந்த கலர் கயிறாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கயிற்றில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டாலரை போட்டு நீங்கள் இந்த டாலரை வாங்கி அனுமன் கோவிலுக்கு போய் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கோவில்லையே போட்டு விட்டுருங்க அந்த குழந்தைக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அனுமனுடைய அந்த டாலரானது அனுமன் வந்து கூடையே இருப்பாங்க குழந்தைக்கு. அப்போ அவங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பழகும் பொழுது யோசிச்சு பாருங்கள், அந்த அந்த டாலருக்கு வந்து அவங்களே வந்து உயிர் ஊட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களே ஒரு சக்தியை வந்து அந்த டாலருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அது கூடயே அந்த அனுமனுடைய டாலரானது அந்த குழந்தையின் கூடையே இருந்து பத்திரமாக பார்த்துக்கும், நல்லபடியாக பார்த்துக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண் குழந்தைக்கு தான் போடணுமா அப்படின்னா இல்லைங்க, பெண் குழந்தைக்கும் போடலாம், பெண் குழந்தைக்கும் போடலாம், தப்பே கிடையாது. அவங்களுக்கு ஒரு வயசு வரும் இல்லையா, அந்த வயசு வரைக்கும் அவங்க போடட்டும். நமக்கே தெரியும் எத்தனை வயசு வரைக்கும் நம்ம குழந்தைக்கு போட்டு விடலான்றது உங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம். பெரியவங்க போடலாமான்னா போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லி வரப்போகிறதில்ல எந்த நாட்களும். அப்போ திடீர்னு வரும்போது நம்ம தொடணும், கழட்டி வைக்கணும், அதெல்லாம் வந்து நமக்கே வந்து ஒரு சரியான இதுவாக இருக்காது, நமக்கே மனசு கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் பெண்கள் வந்து வேண்டாம், போட்டுக்க வேண்டாம். ஆண்கள் தாராளமாக
எவ்வளோ வயசு வேணால் போட்டுக்கலாம், எவ்வளோ பெரியவங்க வேணால் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு போட்டு விடுறது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், என்னோட தோழிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும், நான் வந்து ஆண் குழந்தை இருக்காங்கன்னு நான் முதல்ல சொல்லிவிடுவேன். பார்த்தாலே நான் சொல்லிவிடுவேன், $1 வாங்கி மாட்டி விடுங்க, ரொம்ப நல்லது, அவர் நல்லா பார்த்துப்பார் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு. என் மகனும் போட்டிருப்பான் அனுமனுடைய $1. நான் அவனுக்கு வந்து குழந்தையில போட்டேன். குழந்தையில ஒரு 5 மாதமோ என்னவோ இருக்கும் பொழுது ஒரு பெரியவங்க சொன்னாங்க, பெரியவங்க சொல்லி தான் நான் போட்டேன். அப்போ போட்ட டாலரை அவன் இப்போ வரைக்கும் வந்து போட்டுட்டு தான் இருக்கான். பாசிட்டிவான ஒரு வைபாக வந்து அவன் திங்க் பண்ணுவான். எப்பயுமே வந்து அந்த டாலர் இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டே தான் அந்த மந்திரம்லாம் சொல்லுவான். அதை நான் பார்த்துருக்கேன். அந்த டாலர் அவனோட கழுத்தில் எப்பயுமே இருக்கும். அப்போ சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கும். என்னை கழட்டவும் விட மாட்டான், அவன் கழட்டவும் மாட்டான். எப்பயாவது நான் க்ளீன் பண்ணி, நான் வந்து நல்ல நாட்களில் நமக்கு சுத்தம் பண்ணுவோம் இல்லையா, சுத்தம் பண்ணி சாம்பிராணி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடும்போது கூட அவன் அதை காத்துக்கிட்டே இருப்பான், அதை போட்டுக்கணும்னு அவன் காத்துக்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு வந்து அது மேலே வந்து ஒரு இதுவாக இருப்பான் அவன். ஏன்னா அதுவும் நம்மள அந்த டாலரும் அந்த அனுமனும் வந்து அவனுக்கு அப்படி தான் இருக்கும். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் அனுபவிக்காத வரைக்கும், நான் வந்து செய்யாத வரைக்கும் நான் யாருக்குமே எதுவுமே சொல்ல மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். அதை நான் அனுபவிச்சாதான், அனுபவித்து நான் கண்கூடாக பார்த்தேன் அப்படின்னா மட்டுமே தான் பல பேர் என்னால் ஒரு 10 பேராவது அதனால் வந்து பயன்பெறட்டும்னு நான் அந்த விஷயங்களை சொல்லுவேன். கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கே வந்து அந்த வித்தியாசம் எல்லாமே வந்து நீங்களே வந்து உணருவீங்க. என் மகன் நிறைய தடவை சொல்லியிருக்கான், அம்மா நான் அது வந்து எனக்கே வந்து என்னடா இப்படி சொல்கிறானேன்னு யோசிச்சிருக்கேன் நிறைய தடவை. சின்ன வயசுலலாம், அம்மா விழுந்தம்மா, எனக்கு யாரோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சுமா, எனக்கு அடிப்படலம்மா, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கான், நிறைய தடவை சொல்லியிருக்கான். அப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அப்போ சின்ன வயசுலேருந்து அனுமன் தானே உனக்கு பிடிச்சிருப்பாரு, உன் கழுத்தில் இருக்காருல அவர் தான் பிடிச்சிருப்பாருடா அப்படின்னு நான் வந்து அவனுக்கு வந்து இது பண்ணுவேன். அது வந்து அவனுக்கே வந்து ஒரு எனர்ஜி நமக்கு கூட இருக்குது, ஒரு பாசிட்டிவான வைப் வந்து நம்ம கூட இருக்குது அப்படின்னு அவனை வந்து ஃபீல் பண்ண வைக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இது மூட நம்பிக்கை அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, கல்லுன்னு நினச்சா கல் தான், அது சாமி நினச்சா சாமி, அவ்வளோதான். அதனால் இது வந்து உங்களை பொறுத்தது, உங்களுடைய மனதை பொறுத்தது. ஆனால் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது கண்டிப்பாக நம்புகிற நீங்கள் தான் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாலே அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறாருன்னு தானே அர்த்தம். இல்லைனா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவீங்க. அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல வழி ஏதோ பிறக்க போகுது, ஒரு நல்லது ஏதோ நடக்க போகுது, அப்படி தான் அர்த்தம். எந்த ஒரு பேட் வைபும் பேட் ஸ்பிரிட்டும் குழந்தைங்களோட பக்கத்தில் அணுகாதுங்க. அது உண்மைங்க. அதனால் நம்பி நீங்கள் செய்யலாம். இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ள அப்படிங்கிற பட்சத்தில் கூட உங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பலன் பெறட்டும். கண்டிப்பாக இந்த பலன் வந்து அவங்க பெறாங்கன்னா அது உங்கள் மூலியமாக தான், என்னால் கிடையாது. சொல்கிறது நானாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மூலியமாக தான் உங்களுக்கு போக போகுது. அதனால் அந்த பலனை பெற போகிறது நீங்கள் தான். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து இந்த பதிவை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கொடுத்தா பயனளிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து விடுங்க. நல்லதே நடக்கும். கண்டிப்பாக அவங்களும் பயன்பெறட்டும். இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி. நல்ல பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமா. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. ஓம் முருகா.